பைசி பசிக்குது, சாப்பிடுறதுக்கு என்ன வாங்கி கூடா. ஏய் குட்டி ஃபனே, பீஃப் சாப்பிடுவியா? திண்டிவனத்துல இருக்கிற பெரிய பிரிட்ஜ்ல இருந்து சென்னை போற ரூட்ல தான் இந்த கடை இருக்கு. இந்த பட்டை சாதம் கடை. ஸ்ட்ரெயிட்டா பாட்டி கிட்ட போயிட்டு சாப்பிட்டுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு பட்டை சாதம், வறுத்த கறி, குடல் கறி வச்சிருக்குன்னு பாட்டி சொன்னாங்க. ஒரு பிளேட் கொடுங்க சொன்ன உடனே பாட்டியும் அன்னகுண்டாவை ஓபன் பண்ணி பட்டை சாதத்தை சும்மா அள்ளி போட்டு வறுத்த கறி, வறுத்த குடல் கறியை அள்ளி போட்டு கொடுத்தாங்க. பட்டை சாதத்துக்கு மேல வறுத்த கறியில இருக்கிற குழம்ப அடியோடு வழிச்சு ஊத்தி கொடுத்தாங்க. கறியோட சேர்த்து அந்த குழம்போட பட்டை சாதத்தை சும்மா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அடாடா ஆஹா ஹோஹோ. நீங்க திண்டிவனம் வந்தீங்கன்னா கிடங்கள் 2 போயிட்டு இந்த பாட்டிட்டு ஒரு 50 குத்தா போதும், செம்மையான ஒரு பீஃப் சாப்பாடை சாப்பிட்டு போலாம். அடாடே இவ்வளவு பெரிய பால் டேங்க்லடா டீயா குடிப்பீங்க? அப்படிதாங்க ரீசெண்டா நானும் குட்டிஃபானும் சேர்ந்து பாண்டிச்சேரியில ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். போயிட்டு வரும்போது தான் இந்த தாயில்பட்டியின் கிருஷ்ணா பண்ணை பால் கடையே பார்த்தோம். இவங்க மத்தவங்க மாதிரி சிம்பிளா டீ கடையை போடாம 500 அடி ஹைட்ல ஒரு பால் கேன் மாதிரியே கடையை போட்டிருக்காங்க. நாங்க இவங்களுடைய வசா டீயை ட்ரை பண்ணோம். பேர மழைக்கு சும்மா கிளுகிலோ குளுகுலோ இருந்துச்சு. இவங்களுடைய பல வகையான ஸ்வீட்ஸ்களை ட்ரை பண்ணதுல எனக்கு பர்சனலா அந்த பாம்பே ஜாமுன், அவுல்ல செய்த லட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்க பாண்டிச்சேரி போனீங்கன்னா வெறும் சரக்கை மட்டும் குடிக்காம இந்த கடைக்கு போயிட்டு ஒரு மசாலா டீயும் குடிச்சிட்டு வந்துடுங்க. என் பேரை சொல்லி நான் தான் உங்க ஸ்பைசி.